தன்னை பெற்று வருவேன் என் மகனையே மக்களே அந்த வழிவெல்லாம் தான் மாறே அழகரா என் தமையனோ தருமராஜ இந்த தரணியே கண்ணீரவே அழகரா சிவனே என்று நான் அத்துணன் தோன்றினேன் ஓ அழகரா இந்த சிவபெருமானை நோக்கி அரகரா சிவசிவ என்று ஒரே நோக்கத்தோடு சென்று கொண்டிருக்கிறார் அர்ஜுனன். ஆமா, அந்த அர்ஜுனனை வழி அனுப்பணும். எப்படிலாம் அனுப்பணும்? நம்ம ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும். ஆமா, அப்படி திருப்பதிக்கு போறோம். அப்படி திருப்பதிக்கு யாராவது பக்கத்து வீட்டுக்கார போன நம்மளால போக முடியல. அதனால இந்த பேரை சொல்லி இதான் என்னுடைய காணிக்கைய திருப்பதி மலையில போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி, அதாவது அவரை நம்பி 100 ரூபாய் கொடுக்கணும். ஆமா, அவரை கொடுக்க அவர் போடுற. ஆனா அது யாருடைய பணம்? அவருடைய பணம். அதே போல இந்த அரகரா சிவசிவ என்று அர்ஜுனன் போக போகிறான். இந்த அர்ஜுனன் போகும்போது ஆதி முதல்ல அர்ஜுனன் போகும்போது முருகப்பெருமானை சந்திச்சாராம். அப்படி முருகப்பெருமானை சந்தித்து போகும்போது இந்த அர்ஜுனுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அந்த அர்ஜுனன் முதுகலை பார்க்கும்போது மச்சிராகை தான். இந்த மச்சிராகை மறிப்பதற்காக இந்த மயில் தோகை என்று சொல்லப்பட்டது ஒரு மயில் அருகு அதை ஒடித்து அந்த மச்சிராகை தான் மறைச்சாங்க. அப்படி மறைத்து இதே உனக்கு பரிசையாக இருக்கட்டும். ஏன்னா அந்த மச்சிராகை 12 அழகுலே உயர்ந்த அழகு மச்சிராகை. ஆமா, இந்த மச்சம் சொல்லப்படுது. இதை மறைத்தால் பெண்ணாசம் மறைன்னு சொல்லி அந்த அர்ஜுனுக்கு முருகப்பெருமானை மறைத்தான இந்த மயில் தொகையை. ஆமா, அதனாலதான் இந்த அர்ஜுனன் இன்னைக்கு தபத்துக்கு போகும்போது மயிலருக கட்டிக்கணும் போற விழா. ஆமா, இருந்தாலும் உங்களால முடிஞ்சத காணிக்க முருகப்பெருமான ஒரு மயில் தொகை கொடுத்தாரு. உங்களால முடிஞ்ச காணிக்க இந்த அர்ஜுனன் எத்தனை குறை இருக்கலாம், கெட்ட கனவை போக்கலாம் இல்லையா? ஒரு படிப்பறிவு கொண்டாக்கலாம், பட்டி தொட்டு வளரலாம், பால் குடம் பெருகலாம், தொழில் வியாபாரம் பெருகலாம். இப்படி சொல்லி ஆண்டவா என்னுடைய வியாபாரம் பெருகணும், என்னுடைய பட்டி தொட்டு விலகணும், என்னுடைய மாடி கண்ணு விலகணும் இல்லையா? விவசாய விலகணும், தீராத ஒரு நோய் இருக்கலாம், அதெல்லாம் தீரலாம் அப்படின்னு சொல்லி இந்த அர்ஜுனனை வணங்கி அந்த சிவபெருமானத்தில் எனக்கு ஆசீர்வாதத்தை வேண்டாம். நான் கூட எனக்கு ஆற்று பிரச்சனை இருந்தாலும் அந்த ஆண்டவனை வணங்கி என்னால் முடிஞ்சு காணிக்க கொடுக்குறேன். இதை கொண்டு போய் சிவபெருமான் குழந்தை இல்லாதவங்க எனக்கு அந்த வரத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்க வணங்கி கொண்டு இருக்கிறோம். இப்ப எனக்கு அந்த ஒரு எத்தனை குறை இருந்தாலும் சரி அந்த ஆண்டவனை நினைச்சு அவர் கையில முடிஞ்சதை காணிக்க கொடுத்து அவர் திருநூறு வைத்து அவர் பாதத்தை வணங்கி அவரை வழி அனுப்புங்க. வெற்றிகரமாக யார் யாருக்கு என்னென்ன குறை இருக்குதோ அதை போக்குவதற்காக சிவபெருமான் கொடுப்பான். இதை சபாவனை பார்க்கட்டும். தான் தனது தான் தருகிறான்.